அது தௌஹீத் ஜமாத்தில் ஆரம்ப காலத்தில் பிரச்சாரங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 1985களில் 86களில் எப்படி பிரச்சாரம்னா யாரையும் தக்லீது செய்யக்கூடாது, கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது, எந்த அறிஞரையும் பின்பற்றக்கூடாது, எந்த அறிஞருடைய கருத்தாக இருந்தாலும் அது ஏற்கத்தக்க கருத்தும் இருக்குது, நிராகரிக்கத்தக்க கருத்தும் இருக்குது. அதில் யாரையும் பின்பற்றக்கூடாது, குரானை தான் பின்பற்றணும், ஹதீஸை தான் பின்பற்றணும், அதுதான் மறுமை வெற்றிக்கு வழி, மதகபு மறுமை வெற்றிக்கு வழி கிடையாது, எந்த அறிஞரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க. அதில் அதிகமாக 33வது சூறல் 66வது வசனம் எடுத்து காமிச்சாங்க. நரகத்தில் அவங்களுடைய முகங்களை புரட்டி எடுக்கும் நாளில் எங்கள் கேடை நாங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கதறுவாங்க. மேலும் எங்கள் இறைவா நிச்சயம் நாங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களும் கீழ்ப்படிஞ்சோம், நாங்கள் தப்பான வழி செல்லும்படி அவங்க செஞ்சிட்டாங்க, ஆகவே எங்கள் ரப்பே நீ அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுத்து அவளை பெரும் சாபத்தாலும் சபிப்பாயாக. இந்த மாதிரி வசனத்தை சொல்லி நம்ம யாரையும் பின்பற்றக்கூடாது இப்படிங்கிற கருத்து சமுதாய மக்கள் சொல்லும்போது சமுதாய மக்களும் ஆமாம் குரானை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஹதீஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி மதகபிலேருந்து விலகி வந்தாங்க. ஆனால் மதகபிலேருந்து விலகி வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வச்சாங்க. குரானை கையில் கொடுக்கல, ஹதீஸுகளை கையில் கொடுக்கல, கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க, பெரிய அளவுக்கு ஒன்றும் கொடுக்கலங்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த அறிஞர் கரெக்டாக சொல்கிறாரு, இந்த ஆலிம் கரெக்டாக சொல்கிறாரு, பி ஜெயினுல்லாபின் கரெக்டாக சொல்கிறாரு, கமாலுதீன் மாதிரி கரெக்டாக சொல்கிறாரு, முஜிபுர் ரஹ்மான் மாதிரி கரெக்டாக சொல்கிறாரு, ஐயூப் கரெக்டாக சொல்கிறாரு, இப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. குரானை கையில் எடுக்கல, பேருக்கு கொஞ்சம் வசங்களை படிப்பாங்களே தவிர பயான்கள்ங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இது குறித்து பிஜேவும் பேசுற ஒரு வீடியோ பாருங்க. உடனே தௌஹீத் ஜமாத்னா ஒரு பெரிய இயக்கமா இருக்கிறது. இன்னைக்கு கும்பகோணத்துல 10 லட்சம் மக்கள் குழுமுறாங்க, தஞ்சாவூர்ல அதுக்கு அதே மாதிரி மக்கள் குழுமுறாங்க. ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொன்னா ஒரு நாள்ல அறிவிப்பு செஞ்சா கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. இந்த அளவுக்கு இந்த ஜமாத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா? இந்த நம்பிக்கையை இரு வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை அறிந்து ஆய்வு செய்து நம்ம என்ன சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க, இவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க என்பதை எல்லாம் அலசி பார்த்து இவங்க சொல்றதா சரி என்று விளங்கி வந்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் தௌஹீத் ஜமாத்துல. இப்படி வந்தவர்கள் ஒரு 5% குறைவா தான் இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்குது, அதையும் எதிரிகள் பிரச்சாரத்தையும் அப்படியே ஆய்வு பண்ணி அலசி அது என்ன இது என்ன அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற அதை பார்த்து அதுல ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுத்து நம்ம ஆதரிக்கிறவங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் கொஞ்சம் விவரவர்கள் விஷயதாரிகள் இது மாதிரி ஒரு 5% மக்கள் இருப்பாங்க. மீதி 95% மக்கள் எப்படி வர்றாங்கன்னு கேட்டா, சில வெளிப்படையான செயல்களை பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்க, மாற்று கருத்து உடையவர்களுடைய சில நடவடிக்கைகளை பார்க்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்துடைய உள்ள நடவடிக்கைகளை பார்க்கிறாங்க. அவங்களுக்கு இது நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது. இவங்க நம்பிக்கையான ஆட்களா இருக்கிறதுனால எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். எதை பார்க்கிற மசாயிலையோ அக்கீதாவையோ ஆய்வு செஞ்சு வர்றதில்லை. அவங்க என்ன பார்க்க உதாரணத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இவங்க அதை பிசினஸ் ஆக்க மாட்டேங்கிறாங்கிறத பாக்குறாங்கன்னா நம்பிக்கை இவங்க சொன்னா கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடாது, குர்ஆன் ஷரீஃபில் ஆய்வு செஞ்சுதான் அவங்க பின்பற்ற வேண்டும். அதுக்கு தான் நாங்க பாடுபட்டு இருக்கிறோம், அதுக்கு தான் நம்ம திட்டமிட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம், அப்படிதான் நம்ம செய்ய வேண்டும். ஆனால் அதை இலக்கு அடைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது நீங்க யாரும் மறுக்கலாம் இயலாது. அதாவது தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய 100 பேர்த்துல 95% பேர் தக்லீதுல தான் இருக்கிறாங்க, தெளிவா சொல்றாரு. ஒரு அறிஞர் சொல்லிட்டாரா, அந்த அறிஞர் சொன்னதுக்கு மாற்றமா நடக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா இப்ப தௌஹீத் ஜமாத் நாங்க தக்லீதுல நாங்க ஆதரிக்கல, நாங்கள் ஆதாரத்தோடு தான் நாங்கள் சொல்கிறோம், இப்படி வாதத்தையும் வைக்கிறது. இப்போ பிஜேடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது எங்கள் மதகபர்ன்ற தக்லீத் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை தக்லீத் செய்வது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்களே, உங்கள் பயான்களை கேட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது பதிலை சொல்கிறீங்க, அந்த பதிலை வச்சு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி மாற்றி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மதகபு இமாம்கள் சொன்னதுக்கும் மதகபு அறிஞர் சொல்கிறதுக்கும் நாங்கள் சொல்ல வித்தியாசம் இருக்குது. அவங்க மொட்டையாக சொல்லுவாங்க, நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. முதல்ல ஒரு விஷயம் சமுதாய மக்கள் விளங்கணும், ஒரு ஆதாரம் சொல்லி பேசினா மட்டும் பத்தாது,
அந்த ஆதாரம் நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து பொருத்தமாக இருக்கணும். இப்போ பொருத்தம் இல்லாத ஆதாரத்தை வந்து நிறைய இடங்களை கொடுத்துருக்குறாங்க. தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த அறிஞர்கள் வந்து நிறைய இடங்களை கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, இது அந்த ஜமாத்துல உள்ள பாசம். அந்த பாசம் என்ன ஆகுது, வெறியா மாறிடுது. இந்த அறிஞர் கரெக்டாக தான் சொல்லுவார், இவர் ஆய்வுக்குன்னு உட்காந்துருக்கிறாரு, இவர் பார்க்காத புக்கா, இவர் எத்தனை புக்கை பார்த்துருக்கிறாரு தெரியுமா, புகாரி, முஸ்லீம், திருமதி, அபூதவ், நசை, இப்னு மாஜா, இப்னு ஹுசைமா, தப்ரானி, தாரமி எல்லாமே பார்த்தவர். இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை தக்லீது தான். அப்போ தக்லீது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய சட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டுப்பட்டு போகிறது. உதாரணத்துக்கு சிறுக்கு வைக்கிற இமாம் தொழக்கூடாது, அது பள்ளி வாசலே இல்லைங்கிறது. இது எந்த ஆயத்தை எடுத்து வச்சாரு? அந்த ஆயத்தில் அதுதான் இருக்குதா? எதையும் பார்க்க மாட்டாங்க. பிஜி எடுத்து வச்சிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, எம்எஸ் சுலைமான் சொல்லிட்டாரு, எம்ஐ சுலைமான் சொல்லிட்டாரு, அப்துல் கரீம் சொல்லிட்டாரு, இப்படி தானே போகிறோம். அப்போ வந்து மாற்று கொள்கை கொண்ட ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிற மேடையில் ஏற மாட்டோம். எந்த வசனம் இருக்குது? இப்போ ஜாக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க, தர்காவை எதிர்த்து ஒரு மீட்டிங் போடுறாங்க, விதத்தை எதிர்த்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. முழுக்க முழுக்க அதுதான், வேற எந்த ஒரு தலைப்பும் இல்லை. இதில் பேச சொன்னால் பேச மாட்டாங்க. என்ன குர்ஆன் வசனம் உங்களுக்கு தடுக்குது? எந்த ஹதீஸ் தடுக்குது? ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது. நடைமுறையில் இவ்வளோ சிக்கல் வருங்கன்னு சொல்லி சொல்கிறது. நடைமுறை சிக்கல் இங்கே வந்து பதிலா குர்ஆன் பேசுமா, ஹதீஸ் பேசுமா, நடைமுறை பேசுமா? அப்போ நடைமுறை தான் கொண்டு வராங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்கள்ட்ட இருக்குது. அப்போ முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரிவினை உற்பத்தி பண்ணுறது இந்த விஷயம் எதனால் வருது? இந்த தக்லீது பார்த்தீங்கன்னா எதனால் வருது? அடிப்படையாக பார்க்கும்போது ஒரு தனி நபருடைய வளர்ச்சி, ஒரு தனி நபருடைய வளர்ச்சி முஸ்லீம்களுக்கு பேராபத்து. பிஜேபி எந்த அளவுக்கு வளர்த்தி விடுறோமோ அந்த அளவுக்கு ஆபத்து. அப்துல் கரீமை எந்த அளவுக்கு வளர்த்தி விடுறோமோ அந்த அளவுக்கு ஆபத்து. அந்த மாதிரி அறிஞர்களை வளர்த்தி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும்போது அவங்க வந்து 10 பேர்த்து பிரிச்சுட்டு போயிடுவாங்க. பிரிவினை எங்கேருந்து வருது? இப்போ தௌஹீத் ஜமாத்திலேருந்து பிரிஞ்சு போனாங்க அல்தாஃபி, அவரை வந்து வளர்த்தி நல்லா அப்படி விட்டுட்டே வந்தாங்க. அவர் ஒரு 10 பேர்த்து கூப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பிஜே போனார், அவர் ஒரு 10 பேர்த்து கூட்டிகிட்டு போவார். பாக்கர் போனார், அவர் ஒரு 10 பேர்த்து கூட்டிகிட்டு போனார். இந்த தௌஹீத் ஜமாத் எத்தனை பிரிவுகள், எத்தனை பிளவுகள், எத்தனை கருத்து மோதல்கள். அதுக்கு அந்த 4 மதுகபே பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சுல்ல. இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை இல்லை. அடிப்படை இல்லாமல் மார்க்கத்தை பேசுவதன் விளைவு தான் எது தக்லீது, எது வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் பின்பற்றுவது எதுவுமே தெரியல. ஆதாரம் வருது, இந்த அறிஞர்கள் சொன்னால் மட்டும் போதும், நாங்கள் எந்த ஜமாத்தை சார்ந்து இருக்கிறோமோ அந்த அறிஞர்கள் சொன்னால் மட்டும் போதுங்கிற நிலைப்பாடு இது தக்லீதில் தான் வந்து கொண்டு போய் முடிக்கும். அப்போ அதனால் இந்த தக்லீதுங்கிறது வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு தௌஹீத் ஜமாத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இமாம்களை வந்து பின்பற்றக்கூடாது, இந்த இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமும் கிடையாது. இன்றைக்குள்ள அறிஞர்களை விட, நீங்கள் தக்லீத் செய்யக்கூடிய அறிஞர்களை விட பன்மடங்கு மேலானவர்கள் தான். அவங்க ஆய்வுலையும் ஒழுக்கத்திலையும் மேலானவங்க தான். அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி தான் வரும். இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் ஏன் வந்து விரண்டு ஓடுறாங்க குர்ஆன் ஹதீஸ்லேருந்து? உங்களுடைய நடைமுறையை பார்த்து தான். ஏன்னா உங்களை சொல்லு ஒன்றா இருக்குது, செயல் ஒன்றா இருக்குது. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள் எதுவுமே கிடையாது. பிளவுபடுத்துவது, பிளவுபடுத்துவது, இதுதான் உங்களோட வேலையாக இருக்குது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இது தக்லீது தான் இருக்குது, தக்லீது ஜமாத்தாக தான் இருக்குதே தவிர இது வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படும் ஜமாத்தாக இல்லை.